இல்லை இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது வெண்ணிலா என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. ஆனா மாப்பிள இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க, இனி என்ன ஆனா அவனா நிறுத்திட்டு இருக்க? ஸ்வேதாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்டா. எல்லாத்துக்கும் மேல ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சித்திக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா இப்ப மத்தவங்களாம் சொல்றதை கேட்கும்போது ஸ்வேதா நிறைய தப்பு பண்ணியிருக்கான்னு புரியுது. இல்ல அவ என்னதான் மற்ற விஷயங்களை தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறா. மாமா மாமான்னு என் பின்னாடியே. இல்ல உண்மையா சொல்ல போனா அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெறியா இருக்காடா. ஆனா அவ இப்படிலாம் நடந்துக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். ஒவ்வொரு தடவை இங்க கல்யாணம் தடைப்பட்டு போகும்போது இல்ல கண்டிப்பா நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் அவகிட்ட நம்பிக்கை கொடுத்துட்டேன்டா. அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில அவளை அப்படியே நான் ஒதுக்கி வைக்கிறதோ இல்ல அவளை போயிடுன்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துலடா நியாயம்? அது தப்பாச்சேடா. நல்லவளோ கெட்டவளோ அவளும் நல்லா இருக்கட்டும்டா. அப்படியே அவளை அனுப்பணுன்றதா இருந்தாலும் அவளுக்கு ஒரு நல்லது பண்ணி தானே அனுப்ப முடியும். இது என்ன பெரிய விஷயம் ஜூஜுபி? அந்த ஸ்வேதாக்குன்னு ஒரு நல்ல இடத்துல பெரிய இடத்துல ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து சீர்சனத்தை பண்ணி அனுப்பி வச்சா போச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எடுத்தவங்க கவுத்துன்னு அப்படி முடிவு எடுக்க முடியாதுடா. ஏன்னா இது ரொம்ப ஒரு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. எனக்கு ரொம்ப குழம்பு போயிருக்கேன்டா. என் மனசுல என்னால வெண்ணிலாவை முழு மனசா ஏத்துக்கவும் முடியல. அதே சமயத்துல ஸ்வேதாவை வெட்டி விடவும் முடியல. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி ஒரு தெளிவு கிடைக்குமேனு கோயிலுக்கு வந்து பார்த்தா இங்க வந்தும் அதே யோசனையா இருக்கு. யோசிக்க யோசிக்க குழப்பம் அதிகமாகதே தவிர தெளிவு வர மாட்டேங்குது. கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இப்படி முக்காலமும் சொல்ற என்ன பாருங்க சாமி. மனசுல என்ன குழப்பம் இருந்தாலும் ஒரே தடவையிலேயே தீர்வு சொல்லிடுவேன் சாமி. நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க சாமி. நல்ல வாக்கு சொல்ல வரா. மாப்பிள நல்லவங்க குழப்பமா இருக்கும் போது அந்த ஆண்டவன் டைரக்டா ஜங்கன்னு வந்து நின்று குழப்பத்தை தீர்த்து வைக்க மாட்டாரு. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி வைப்பாரு அப்படின்னு என் தலைவர் சொல்லியிருக்காரு. நீ குழப்பத்தில் இருக்கும்போது கரெக்டா இக்கால அக்கால முக்காலத்தையும் சொல்றேன்னு கூவிட்டு போகுதே ஒரு அம்மா, அதுதான் அந்த ரெப்பு. உன் முக்காலத்தை அந்த அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ற முத்தரசு? ஒன்றும் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. சாமி கொண்டுவா. உனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்ற, எனக்கு கூட தான் நம்பிக்கை கிடையாது. வேணும் ஒன்று பண்ணலாம், டெஸ்டிங்காக ஏன் கையை கொடுத்து பார்க்குறேன். கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அம்மா ஒரு நிமிஷம் கேட்டேன், நீங்க சொல்லிட்டு போறது கேட்டேன். என் கையை பார்த்து சொல்லுங்க, எனக்கு எப்ப நல்லா வரும் தேடி வரும். கைய பார்த்தாலும் மூஞ்சிய பார்த்தாலும் ஒரு செய்தி சொல்லுதே. உன்னை ஒருத்தி விட்டுட்டு சிட்டா பறந்து இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டா. அத மறைச்சிட்டு இன்னொருத்தி எப்ப தேடி வருவான்னு புதுசா கேக்குற மாதிரி கேக்குற. ஹலோ லேடி, ஒரு பர்சனல் விஷயத்த, சீக்ரெட்டான விஷயத்த இப்படியா லவுட் ஸ்பீக்கர் போட்டு கத்துற மாதிரி கத்துறது பாருங்க. சிரிக்கிறாங்க, எனக்கு அசிங்கமா போச்சு. சாமி, நீ என்ன சோதிச்சு பார்க்க ஆசைப்பட்டல, அதுவே எனக்கு அசிங்கம் தான். நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு ஊருக்குள்ள வந்து விசாரிச்சு பாரு. அதுக்கப்புறம் என்ன பத்தி உனக்கு தெரியும். நான் அப்புறமா வந்து விசாரிச்சுக்கிறேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப அதே நல்ல காரியத்தை என் ஃப்ரெண்டுக்கு பண்ணும். வரீங்களா? ப்ளீஸ் கம். வரேன். முத்தரசு, அந்த பொம்பளைய டெஸ்ட் பண்ண ஏன் கையை காட்டினா அந்த பொம்பளை எனக்கே செக் வச்சிச்சு. எனக்கு அவமானமா போச்சு முத்தரசு, அவமானம் போச்சு. சேம் சேம் பப்பி சேம் ஆயிடுச்சு. என்ன அவமானம்? என் பாஸ்ட் அப்படியே புட்டு புட்டு வச்சிச்சு. பக்கத்துல அதை கேட்டு ரெண்டு பொம்பளைங்க கொல்லுன்னு சிரிச்சிச்சு. எனக்கு அவமானமா போச்சு. ஒண்ணு பண்ணலாம், உன் கையை காட்டி அந்த அம்மா கிட்ட குறி கேட்டா உன் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். என்ன? ஆமா, இப்படி வந்து உட்காருங்க. டேய், தேவையில்லாத வேலை தான், சும்மா கொஞ்சம் ரசம்.
ஐயா கையை நீட்டுங்க. ஐயா முகத்துல ஏதோ குழப்பம் தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு கலக்கம் தெரியுது. அதுக்காக தான் கையை நீட்டியிருக்கேன். அவரோட எதிர்கால மனைவி சிட்டில படிச்சவளா இருக்கணும், லட்சணமா சிவப்பா இருக்கணும், உயரமா இருக்கணும்னு என்னோட அங்க அடையாளங்களை பத்தி ஒண்ணுன்னா நீங்க விவரிக்கணும். அதிகாலை 5 மணிக்கு அம்மன் கோயில்ல விளக்கேத்தி வச்சு காத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த பொண்ணு உங்க கண் எதிரில வருவாங்கிற விஷயத்த சொல்லு. அதாவது உங்களை கட்டிக்க போற பொண்ணு என் நமக்குள்ள திடீர்னு ஜர்க் கொடுக்குது. ஷாக் அடிச்ச மாதிரி தூக்கி தூக்கி போடுது. நீங்க ஏதாவது எர்த்த அடிக்குதா? கைய நீட்டி என் முன்னாடி குழப்பத்தோட இருக்கிற ஐயாவுக்கு ஒரு பெரிய கலக்கமும் குழப்பமும் ஒளிஞ்சிருக்கு. இவரு வாக்கு கொடுத்தது ஒருத்திக்கு. ஆனா அந்த வாக்க நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு ஏகப்பட்ட குழப்பம். வாக்கு கொடுத்தவளை விட்டுட்டு இப்ப கட்டிக்க போக நினைக்கிறது இன்னொருத்திய. கொடுத்த வாக்க காப்பாத்துறது முக்கியமா இல்ல தன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கறது முக்கியமான்னு உன் மனசு குழப்பத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கான விடைய இப்போ ஜக்கம்மா சொல்ல போறா. அந்த விடைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம் இருக்கு. அதிகாலையில ஊருக்கு கிழக்குல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மன் கோயிலோட தெற்கு வாசல்ல 108 விளக்கு ஏத்தி வச்சிட்டு ஆத்தாவை நல்லா வேண்டிக்கோ. அந்த விளக்குல இருக்கிற எண்ணெய் தீந்து ஒவ்வொரு விளக்கா அணைய ஆரம்பிக்கும். கடைசி விளக்கு அணையறதுக்குள்ள உன் வீட்டுக்கு விளக்கேத்த போறவ யாரோ, உனக்கு கடவுளால விதிக்கப்பட்டவ யாரோ அவ உன் கண் முன்னாடி வருவா. இதுதான் ஜக்கம்மாவோட உத்தரவு. ஜக்கம்மா மனசுல வந்து என் நாவின் வழியா சொல்றா. என்னடா இவங்க பரிகாரம் அது இதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுடா. ஐயா, நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க முகத்தை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. இந்த உலகத்துல எல்லா இயக்கமும் ஒண்ணுதான். ஏற்கனவே முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதைத்தான் நாங்க கண்டுபிடிச்சிட்டோன்னு விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. உண்மையாவும் நேர்மையாவும் நாணயத்தோடையும் இருந்தா நீங்க நினைக்கிறது நடக்கும். உங்க குழப்பம் எல்லாம் தீரும். அந்த அம்மனோட அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மட்டும் நம்பிக்கை வைக்கலன்னா இந்த குழப்பம் தீர்றதுக்கு வழியே இல்ல. அத மட்டும் மனசுல வச்சுக்க. ஏமா பரிகாரம் பரிகாரம் சொல்லி இப்படி பெரிய பரிகாரமா சொல்றீங்க. ஒரு விளக்கு இல்ல, 2 விளக்கு இல்ல, 108 விளக்கு. அந்த 108 விளக்க நான் ஏத்தி முடிச்சேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னை தூக்கிட்டு போக 108 ஆம்புலன்ஸ் தான் வரணும். விளக்கு அவரு போடணும். அப்பா நான் இல்லையில, அவன் ஏத்திக்குவான். இந்தாங்க உங்க பீஸ். ரொம்ப நன்றிங்க ஐயா. இருக்கட்டும் இருக்கட்டும். வெல்கம் வெல்கம். அப்பாடா, இந்த 108 விளக்கை ஏத்தி அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். எனக்கு இப்ப புதுசா ஒரு பயம் வருது.
இல்லை ஒருவேளை அங்கே வெண்ணிலாவும் இல்லாமல் ஸ்வேதாவும் இல்லாமல் வேற யாராவது வந்தாங்கன்னா? இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? டேய், இப்போதுக்கு நெகட்டிவா திங்க் பண்ற? பாசிட்டிவா திங்க் பண்ணு. அப்படியெல்லாம் வேற யாரும் வரமாட்டாங்க. 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் முடிவு வேணுமோ அது கட்டுப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்ன? இல்லை, வேணாம் வேணாம், இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தோணல, விட்டுலாம்டா. இது பாரு, இப்படி மனசு போட்டு குழப்பிட்டு இருக்கிறத விட இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணணும்டா. அப்போதான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சரி, பண்ணலாம். இதுதான் என் முத்தரசங்கிறது. செல்லண்டா. ஜக்கம்மா ஏதோ நேர்ல வந்து வரம் கொடுத்த மாதிரியே இருக்கு. ஸ்வேதாவை பத்தி எதுவுமே சொல்லாம அருள்வாக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். என்னம்மா, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது மாமா மொத்தமா கவுந்துட்டாரா? நான் சொன்னபடி அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு? இல்லங்கம்மா, என்னால சொல்ல முடியல. என்ன சொல்றீங்க? ஏதாவது ஒண்ணு பண்ணி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொதப்புறீங்கல்ல? நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இல்லம்மா, என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கேளுங்க. என்ன? நீங்க சொன்ன மாதிரி அப்படியே சொல்லலாம் தான் போனேன். ஆனா அவர் முன்னாடி உட்கார்ந்த உடனே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஜக்கம்மாவோட வாக்கு முழுசா வந்து என் மேல இறங்குன மாதிரி தெரிஞ்சது. அத மீறி என்னால சொந்தமா ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அந்த ஆத்தா என்ன சொன்னாலோ அததாமா நான் அவர்கிட்ட சொன்னேன். நாங்கெல்லாம் ஜக்கம்மாவோட வரம் வாங்கி வந்தவங்க. எங்க குலமே ஜக்கம்மாவுக்கு கட்டுப்பட்டவங்க. ஜக்கம்மா ஒருத்தர் மேல இறங்கி குறி சொல்ல வைக்கிறதுனாவே சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல. அதனால இந்த விஷயத்துல ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு. நீங்க ஏதோ பணத்தை காமிக்கவும் நானும் ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். ஆனா என்னால எதுவும் சொல்ல முடியலங்கிறது தான் நிஜமா. இப்ப கூட இத உங்ககிட்ட சொல்லாம நீங்க சொன்னபடி சொல்லிட்டேன்னு பொய் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா மனசு கேட்கலம்மா. ஜக்கம்மா விஷயத்துல நான் பொய் சொல்லவே முடியாது. ஆனா ஒண்ணு, நான் அங்க என்ன சொன்னனா, ஜக்கம்மாவோட அருள்வாக்குல சொன்ன பரிகாரம் இதுதாம்மா. உங்களால முடிஞ்சா நீங்க கோயில்ல போய் நில்லுங்களேன். அப்போ கண்டிப்பா உங்க மாமா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போதும் போதும், சொன்ன வேலையை செய்ய முடியல, இதுல இலவசமா அட்வைஸ் வேற. என்ன பண்ணணுங்கிறது நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்தாங்கம்மா, இந்த பணம் எனக்கு வேண்டாம். இந்த பணத்தை வாங்கினதுல இருந்து மனசுல ஒரு பாரம் ஏறின மாதிரி இருக்கு. மருது, மனசுல பாரம், குற்ற உணர்ச்சி, அது இதுன்னு டயலாக் பேசிக்கிட்டேன். எல்லாம் கூட இருந்து திருப்பி திருப்பி சொதப்பதான் ஆள் இருக்காங்க. டென்ஷனா இருக்கு. மருது, ஆமா, நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? டென்ஷன் ஆகவே தேவையில்லையே. ஏன்னா மாமா நாளைக்கு அங்க போகும்போது அவர் முன்னாடி நிக்க போறது நான் தான். அப்படி இருக்கும்போது நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? கோடி ரூபாய் கொடுத்தாவது வெண்ணிலாவை அங்க வரவிட மாட்டேன். அவளை எப்படி அங்க வரவிடாம தடுக்கிறதுங்கிற வித்தை எனக்கு தெரியும். அந்த வித்தைய காமிச்சு அவளை பிளாக் பண்ணிட்டு மாமா கண்ணு முன்னாடி நான் மட்டும் போய் நின்னேன்னு வச்சுக்கோங்களேன், சப்த நாடியும் அடங்கிடும். முகத்துல ஈ ஆடாது. வேற வழியே இல்லாம நான் அவருக்கு எதிர்கால மனைவியா வர கடவுளால விதிக்கப்பட்டவங்கிற விஷயத்த அவர் முன்னாடி போய் நின்னு காமிக்கிறேன். அப்படி நின்னா அவர் மனசுல ஆழமா அந்த எண்ணம் பதிஞ்சிடும். அதை நம்பவும் ஆரம்பிச்சிடுவாரு. இயல்பா ஒண்ணு பண்ணணும்னு சொன்னேனே, அது இதுதான் மருது. அதை இயல்பா எப்படி பண்ணணுங்கிறத நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன்.
செம்ம ஐடியா ஸ்வேதா. மாமா வசமா சிக்கிட்டார். எங்கேயும் ஓட முடியாது, ஒளியவும் முடியாது. ஸ்வேதா கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். இப்போ அந்த குறி சொன்ன பொம்பளை சொன்னதை வச்சு பார்க்குறப்போ நாளைக்கு முத்தரசன் காத்துட்டு இருக்கும்போது வெண்ணிலா முன்னாடி வந்துட்டா கண்டிப்பா நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். பாவம் ருத்ரா பாப்பா வெண்ணிலா தான் அம்மாவா வரணும்னு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கா. முத்தரசன் மனசுக்குள்ளேயும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. ஒன்று பண்ணலாமா, வெண்ணிலா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி முத்தரசன் முன்னாடி வர சொல்லிட்டா நல்லது தானே? முத்தரசனுக்கு நல்லது நடந்தா எல்லாத்துக்கும் நல்லது தானே? முத வேலையா வெண்ணிலா கட்டி விஷயத்த சொல்லி அவளை ரெடி பண்ணி அனுப்பணும். நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. நம்மளை கலக்கிட்டடா. உனக்கு அறிவு உடம்பு பூரா இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கெல்லாம் மூளையில் இத்தினூண்டு அறிவை வச்சு ஆண்டவன் உனக்கு மட்டும் காப்பியில் சர்க்கரையை கலக்கிற மாதிரி உடம்பு பூரா கலக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னது வெண்ணிலா வங்கியும் காணும். என்ன தேடுறீங்க? அது வெண்ணிலா எங்க காணோம்? ருத்ரகுடி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அங்கிள், கை தவறி டம்ளர் விழுந்துருச்சு. ஐயோ, வெண்ணிலா பேரை சொன்னதுமே கிளாஸ் கீழே வந்து உடஞ்சிருச்சு. ஏதோ அபசகுணம் மாதிரி தெரியுது. ருத்ரகுட்டி நீங்க நிக்காத, அப்படி உட்காரு. கண்ணாடி காலில் குத்திட்டு போகுது. அண்ணே என்னாச்சுன்னு? ஒண்ணும் இல்லம்மா, ருத்ரா பாப்பா கிளாஸை கை தடவி கீழே விட்டுட்டா உடஞ்சிருச்சு. என்ன ருத்ரா, பார்த்து எடுத்துட்டு வர கூடாதா? அங்கிள், ஏதோ வெண்ணிலா சித்தி பத்தி சொல்ல வந்தீங்க. ஏதோ சித்தியும் வந்துட்டாங்க பாருங்க. அது அண்ணே என்னண்ணே? ஒண்ணும் இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கண்ணே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு எப்பதான் வேலை இல்லை? ஃபேக்டரியில் 4 ஷிஃப்ட் போடுற மாதிரி எப்பவும் பிஸியாக தானே இருக்க. நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றேன். நீ என்ன வேலைக்கு பிஹேவ் பண்ற? இது பார், உங்க அண்ணன் எப்பவும் உனக்கு நல்ல விஷயம் தான் சொல்லுவான். நீ என்ன பண்ணுன்னா காலையில் 5 மணிக்கு ஒரு வேலை பண்ணும். அண்ணே என்னண்ணே நீங்க காலையில 5 மணிக்கு இந்த வீட்ல எவ்வளவு வேலை இருக்கும் தெரியுமா? 5 மணிக்கு வேலையா? ஆமா, தூங்கி எந்திரிச்சு அடுப்படியெல்லாம் சுத்தமா இருக்கான்னு செக் பண்ணணும். வெளியில வாசல் தெளிச்சு கோலம் போடணும். சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியில வைக்கணும். எல்லாரையும் எழுப்பி விடணும். வேலைக்காரங்க எழுந்துட்டாங்களா, வேலை நடக்குதான்னு போய் பார்க்கணும். நான் குளிச்சு ரெடியாகி சாமி கும்பிடணும். ஸ்டாப். நீ இன்னும் கொஞ்ச நேரம் சொன்னீங்கன்னா நான் தலை சுத்தி கீழே விழுந்துருவேன். காலையில் 5 மணிங்கிறது எங்களுக்கு நடுராத்திரி மாதிரி நல்ல கொரட்டை விட்டு தூங்குற நேரம். அந்த நேரத்தில் போய் வேலை பண்ணு. அதையா, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தா என்னையே டைவர்ட் பண்ணிட்டியே. உனக்கு வர வர எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது எல்லாம் டெய்லி தான் பண்றேன். நான் சொல்ல போறது முக்கியமான விஷயம், உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அண்ணே, பள்ளி உங்க கையில விழுந்திருக்கு. பள்ளி உடம்புல விழுந்தா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பலன் இருக்குன்னு சொல்வாங்க. இது என்ன பலன்னு தெரியலையே. கையில வேற விழுந்திருக்கு.